ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். காலையில் எழுந்திரிச்சோடனே பால் காய வச்சு டீ போட்டு குடிச்சாச்சு. அப்புறம் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா, நேற்று செஞ்ச சாப்பாடு, மதியம் வச்ச குழம்பு, ரசம்லாம் இருந்துச்சு. அதை லைட்டாக ஹீட் பண்ணிட்டேன். நேற்று நைட்டு சாப்பாடு செஞ்சது யாருமே சாப்பிடல. நானும் நேரமாக தூங்கிட்டேன் ஈவினிங் சாப்பிட்டதோட. ஸோ அதுதான் இன்றைக்கி சாப்பிட்டோம். அப்புறம் சாப்பிட்டு நானும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். ஏன்னா மாத்திரை போட்டு தூக்கம் வந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் எந்திரிச்சு வந்து பார்த்தா சுகந்தனுக்கு கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துருந்தாங்க எங்கள் அம்மா. அப்புறம் புளிக்குழம்பு வச்சுட்டு எங்கள் அம்மா துணி அலசிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்மளும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்ட்டு நான் துணியெல்லாம் ட்ரையரில் போட்டு எடுத்து காய வச்சுட்டேன். காய வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து என் பையனும் எந்திரிச்சு வந்துட்டான். அப்புறம் அவனுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு அவங்களும் சாப்பிட்டோம். கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட், முட்டை பொரியல் பண்ணியிருந்தாங்க அதுக்கு மதியானம். அதையும் அப்படியே கடிச்சிட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு தான் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு மாம்பழம் தான் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, எல்லோரும் சாப்பிட்டாங்க, நான் மட்டும் இன்னும் சாப்பிடல. ஸோ மாம்பழம் எடுத்து அரிஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. அப்புறம் இன்றைக்கி ஆர்ட்ரு வந்துருந்துச்சு, மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ அதை தான் பிரித்து பார்த்துட்ருந்தோம் நானும் சுகந்தனும். பிளாக் கலரில் நான் வராமல் பார்த்து ஆர்டர் போட்டால் கரெக்டாக எது வரக்கூடாதுன்னு நினச்சினோ அது வந்துருந்துச்சு பிளாக் கலரில். நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது பிளாக் கலரில் இல்லை, பட் ஆனால் பிளாக் கலர் வந்துருச்சு. நம்ம எது வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதுதான் வருது. அப்புறம் ட்ரெஸ்ஸில் வந்து தொப்பிலாம் போட்டு பார்த்துட்ருந்தோம் நானும் சுகந்தனும். என் பையனுக்கு தான் கேர்ள் ட்ரெஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் சும்மா ஃபோட்டோக்காக. அப்புறம் சும்மா போட்டு பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. அழகாக இருந்தான் கேர்ள் ட்ரெஸ்ஸில். அப்புறம் சாயந்தரம் டீலாம் வச்சு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். என்ன சமைக்கிறதுன்னு எங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு சப்பாத்தி சுட்டுக்கலாமா அப்படின்னாங்க. சரி சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு சப்பாத்தி சுட தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு குருமா வச்சுட்டு உருளைக்கிழங்கு தான் குருமா வச்சுருந்தேன். அப்புறம் சப்பாத்தி ஒன்றா சீக்கிரமாக செஞ்சேன். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே 7:00 மேலே ஆயிடுச்சு. அப்புறம் சீக்கிரமாக செஞ்சு ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் கொடுத்தேன். எங்கள் அம்மாட்ட கொடுத்து ஊட்டி விட சொல்லிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக செய்யலாம் அப்படின்ட்டு நான் மெதுவாக செஞ்சு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.